இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அப்போ கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நாம் இன்னைக்கு நிர்மூலமாகாமல் காணப்படுகிறோம். சங்கீதம் 86:15 சொல்லுது, ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன் இரக்கம் உள்ளவராக இருக்கிறதுனால தான் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நாம் நிர்மூலமாகாதபடிக்கு அவருடைய கிருபையினாலே நம்மை காக்கிறார். கிருபை யாருக்கு தராரு? தகுதி இல்லாதவனுக்கு தேவன் பாராட்டுகிற ஈவு தான் அந்த கிருபை. அப்போ அவன் ஒருத்தன் தகுதி இல்லாதவனுக்கு தேவன் என்ன பண்றாரு? கிருபையை தராருன்னா அவர் மனதுருகம் உள்ள தேவனா இருக்கிறாரு, அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் அவருடைய பூரண கிருபை சத்தியமுள்ள தேவன்னு சொல்லப்படுது. அவர் பூரணமுள்ள தேவனாக இருக்கிறாரு. அவர் சகலத்தையும் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறாரு இல்லையா? லூக்கா 1ஆம் அதிகாரம் 50வது வசனத்தில் பாருங்க, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்கோன்னா தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் கிருபை நம்மை காக்கும், அது நம்முடைய தலைமுறைக்கும் காக்கும் இல்லையா? நம்மோடு தேவன் உடன்படிக்கை பண்ணுறாருன்னா அந்த நித்திய உடன்படிக்கை அவர் காக்க வல்லமுள்ள தேவன். ஏன்னா ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார் இல்லையா? அவருக்கு பிள்ளை இல்லாத போது அவர் சந்ததி மணல் அத்தனையாகவும் வானத்து நட்சத்திரங்கள் அளவாக எண்ணிலடங்காத சந்ததி அவருக்கு பெருக பண்ணுவேன்னு அவருக்கு வாக்கு பண்ணினார். உடன்படிக்கையை காத்து கொண்டார் இல்லையா? ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவன் அந்த உடன்படிக்கையை காத்து நின்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த உடன்படிக்கையை அவர் கொடுத்தார். இதெல்லாம் எதன் மூலமாக கொடுக்கிறார்? அவர் கிருபையினாலே அதை கொடுத்தார் இல்லையா? அதான் அந்த தலைமுறைக்கும் அந்த கிருபை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 31வது வசனம் பாருங்க, ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர், நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்படுது. அவங்க எவ்வளோதான் அந்த ஜனங்க தேவனுக்கு விரோதமாய் பாவத்தையும் அக்கிரமத்தையும் செய்த பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கூட போனாங்க. ஆனாலும் கர்த்தர் தன்னுடைய மிகுந்த கிருபையினாலே அவர்கள் நிர்மூலமாகாதபடிக்கு, அவர்களை கைவிடாதபடிக்கு தன்னுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர்களை காத்து கொண்டார். 32வது வசனத்தில் சொல்லப்படுது, உடன்படிக்கையும் கிருபையும் காக்க வல்லமையுள்ள தேவன் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவன் ஒருத்தருக்கு உடன்படிக்கை பண்ணிட்டார், வாக்கு தத்துவம் கொடுத்துட்டாருன்னா தேவன் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார் இல்லையா? அவர் உடன்படிக்கையை காக்கிற தேவன். அது தலைமுறைக்கும் அந்த உடன்படிக்கை காக்கப்படும். அப்போ தேவன் கிருபை செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்னு வேதவசனம் சொல்லுது. அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர்னு வசனம் சொல்லுது. அப்போ அப்படிப்பட்ட தேவனிடத்துல நாம் கிருபையை ஒவ்வொரு நாளும் நமக்கு கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்குன்னு வேதத்தில் சொல்லப்படுது. அப்போ நம்ம நிர்மூலம் ஆகாதபடிக்கு அழியாதபடிக்கு இருக்கணும்னா காலைதோறும் அவருடைய சமூகத்தில் நாம் நித்தமும் அவருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கத்தையும் கிருபையும் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா மீகா 7:18-19வது வசனத்தில் பாருங்க, கர்த்தர் தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவருக்கு ஒப்பான தேவன் யார்? ஒரு மனுஷன் மீறி நடக்கிறான்னா அவனை மன்னிக்கிறதுக்கு தேவனிடத்துல தயை வேணும். அந்த தயை தேவன் அதிகமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்ததை பார்க்குறோம். அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றைக்கும் கோபம் வையார். அப்போ ஒரு மனுஷன் மேலே அவர் கிருபை பாராட்டணும்னு நினைச்சாருன்னா அந்த மனுஷன் மேலே அவர் கோபம் கொள்ள மாட்டாராம். ஏன்னா அடுத்த வசனத்தில் பாருங்க, அவர் நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். கர்த்தர் என்ன பண்ணுவாரா? நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுறாரு. கிழக்குக்கும் மேற்குக்கும் தூரமாய் அந்த பாவங்களை அவர் போடுகிறாரு. அவர் முதுகுக்கு பின்பாக நம்முடைய பாவங்களை தூக்கி போடுகிறார். அப்போ பாவத்தை அவர் நினையாதவராக இருக்கிறார், பாவத்தை பாராத சுத்த கண்ணராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனிடத்துல நாம் கிருபையை பெற்றுக்கொள்ளணும் இல்லையா? அவரிடத்திலே மிகுந்த கிருபை இருக்குது. அந்த கிருபையை நாம் தினந்தோறும் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக துணிஞ்சு பாவம் செஞ்சுட்டு கிருபை கேட்கணும்னு இல்லை.
பாவம் செய்தோமானால் நாம் அதுக்கான மன்னிப்பை கேட்டு தேவனிடத்தில் அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளணும். சங்கீதம் 78:38 பாருங்க, அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கம் உள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் தம் கோபத்தை விலக்கிவிட்டார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, எகிப்துடைய விக்கிரகங்களை நீங்கள் வணங்காதீங்க, அந்த நரகலான விக்கிரகங்களை அதை அருவறுத்து தள்ளுங்கன்னு சொல்லுவார். ஆனால் அதை கேட்காத அந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க, அவர் கோபம் மூட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் கர்த்தர் தன்னுடைய இரக்கத்தினாலே அநேக தரம் அவங்க கோபத்திலேருந்து அவங்கள விலக்கி விட்டார்னு பார்க்குறோம். சங்கீதம் 106:45 பாருங்க, அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது கிருபையின்படி அவர்களுக்கு மனஸ்தாபப்பட்டார்னு இருக்கு. அப்போ என்ன, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் உடன்படிக்கை பண்ணினார் இல்லையா, நித்திய அந்த கானானை அவர்கள் சுதந்திரிப்பார்கள்னு. பாலும் தேனும் ஓடுகிற கானானை, எகிப்தில் அடிமைத்தனத்தில் அவங்க 400 வருஷமாக கிடந்தாங்க. அப்படிப்பட்டவர்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து தேவன் வெளியே கொண்டு வராரு இல்லையா. அவங்களை மீட்கும் பொருளாக அந்த கிருபையை அவங்களுக்கு காண்பித்தார், இரக்கத்தை காண்பித்தார். அதுதான் எசேக்கியேல் 20:8-9 பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசி இடத்துல கர்த்தர் சொல்கிறாரு, அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாக ரெண்டகம் பண்ணினார்கள். அவரவர் தங்கள் தங்கள் கண்களில் நோக்கின அருவருப்புகளை எல்லாம் தள்ளி போடாமல் எகிப்தின் நரகலான விக்கிரகங்களை விடாமலும் இருந்தார்கள்னு வேதம் சொல்லுது. அவர்கள் எகிப்தின் நடுவிலே எனக்கு கோபத்தை மூட்டினார்கள்னு சொல்கிறாரு. அவர்களை தீர்த்து கொள்ளும்படி, என் கோபத்தை அவர்கள் மேலே நான் தீர்த்து கொள்ளும்படி என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன்னும் அந்த வசனத்தில் சொல்கிறாரு. ஆனால் அடுத்த வசனத்தில் பாருங்க, நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு. அப்போ தேவன் தான் அவங்களை எகிப்திலேருந்து வழிநடத்தினார் இல்லையா. அவருடைய பரிசுத்த நாமம் என்ன, கர்த்தர் என்பது அவருடைய பரிசுத்த நாமம். சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவர் நித்தமோ அப்படியாக தூதர்கள் மூலமாய் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் இல்லையா. அவர் பரிசுத்த நாம குலைச்சல் ஆகக்கூடாதபடிக்கு அவர்கள் மேலே தேவன் கிருபையை காண்பித்தார்னு பார்க்குறோம். அவர் என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் கிருபையை பெற்றார்கள்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கி கூட நாம் தேவனிடத்தில் கோபம் மூட்டுறவங்களா இருக்கமா, நம்முடைய அக்கிரமங்கள் தேவனுக்கு வேதனையை தருதா. அப்போ இன்றைக்கி நாமும் தேவனிடத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஏன்னா தேவனிடத்தில் நம்ம தாழ்த்தும் போது, கர்த்தருக்கு பயப்படும் போது, அப்போ தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம்னு வேதம் சொல்லுது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னிக்கிற தேவனிடத்தில் நாம் மனம் திரும்புவோம். அவரிடத்தில் அவருடைய கிருபையினாலே இன்றைக்கும் நம்ம பிழைச்சிருக்கிறோம். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவர் கிருபைன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள, என்னாலும் நாம் நிர்மூலமாகாமல் இருக்க கர்த்தரை மாத்திரம் நாம் பற்றி கொண்டு அவர் நாமத்துக்கு நாம் பயந்து இல்லையா, அவர் கட்டளைகளை கை கொண்டு அவர் கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது தலைமுறை தலைமுறை தோறும் அவருடைய கிருபை உண்மையும் சத்தியமாக இருக்க, அந்த கிருபையும் உண்மையும் காக்க வல்லமுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். ஆமீன்.